ஆரோக்கியமாக, அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சகிப்புத்தன்மை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மெய் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அமைதியான ஒரு சாந்தி தவத்தை வழிநடத்திய அம்மா அவர்களை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ள சகிப்புத்தன்மை என்ற தலைப்பை நாம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துட்டு சிந்திப்போம். இப்போ உலகில் ஓர் அறிவு முதல்ல 5 அறிவு வரை எல்லா ஜீவராசிகளும் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஜீவராசிகள் பிறக்கும் போதே இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு நுண் அறிவோட தான் இறைவன் அந்த உயிரினங்களையே படைச்சிருக்கு. இப்போ 5 அறிவு உள்ள உயிரினங்களுக்கு பிறப்பு, பிறக்கிறது, அப்புறம் அது உணவு சாப்பிடுறது, அப்புறம் தேடல், அந்த உயிர் உற்பத்தி, அப்புறம் இறந்து போறது, இதெல்லாம் தொடர்ச்சியா இயற்கையாவே நடக்குது. ஆனா அது புதுசா ஏதாவது கத்துக்கணுமா அப்படின்னா இல்ல. அது அந்த நிலையில இருந்து ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு போகணுமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஆனா இறைநிலை அது அது இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நுண் அறிவோட தான் அந்த 5 அறிவு விலங்கினங்களை பிறக்க வச்சிருக்கு இறைநிலை. ஆனா நமக்கு 6வது அறிவை நமக்கு கொடுத்துருக்காங்க இறைநிலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் மனிதன் அப்படின்னா, நம்மளுடைய முயற்சிக்கேத்த நாம எப்படி விரும்புறோமோ அந்த மாதிரி வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரத்தை நமக்கு இறைநிலை கொடுத்துருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் கிடைச்சோம் நாம என்ன பண்றோம்னா பழக்கத்திற்கும் விளக்கத்துக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். கிடைக்குது. ஆனா பழக்கத்துல இருந்து விடுபடாம இந்த பழக்கத்திற்கும் விளக்கத்துக்கும் சேர்ந்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம பழக்கத்தின் வழியே நம்ம போயிட்டு அதே செயலையே நாம திருப்பி திருப்பி செஞ்சு திருப்பி திருப்பி அந்த துன்பத்திலேயே நாம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்காக தான் நமக்கு நாம நற்பண்புகளை வளர்க்கறது ரொம்ப அவசியம். அப்போ நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு இந்த நற்பண்புகள் நமக்கு ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம தனி மனிதன் அமைதிக்கும் சரி, சமுதாய முன்னேற்றத்திற்கும் சரி, நாம இறையுணர்வு பெறணும் அப்படின்றதுக்கு இந்த நற்பண்புகள் நாம கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். இப்ப நற்பண்புகளின் இலக்கணமா மகரிஷி ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ எண்ணம், சொல், செயல் இவை 3னாலும் துன்பம் விளைவிக்காமல் இருப்பது என்ற ஒன்றை நாம கடைபிடித்தா அது அனைத்து நற்குணங்களும் ஒருவரோட தானே அமைந்து விடும் அப்படின்ற ஒரு டெபினேஷன் கொடுத்துரு. நமக்கும் சரி பிறருக்கும் எந்த காலத்திலயும் தற்காலத்தில பிற்காலத்திலும் அந்த உடல் உயிர் உணர்ச்சிக்கு எண்ணம் சொல் செயலால துன்பம் விளைவிக்காம இருக்கிறது ஒரு நற்பண்பு. இது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னாவே போதும் அப்படின்றாங்க. அது கடைபிடிச்சாவே நமக்கு துன்பம் வராது அப்படின்றாரு. அப்போ நாம இந்த புற சூழ்நிலை காரணமா இந்த நற்பண்புகளை நாம விட்டுடுறோம். அதனால நற்பண்புகள் இருந்து நாம தவறக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்பு நிலையில நாம் எப்பவுமே அந்த நற்பண்புகளோட இருக்கணும்.
அந்த அயரா விழிப்பு நிலை வந்து நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். நற்பண்புகள் இது இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. அந்த நற்பண்புகளை வந்து கடைபிடிக்கிறதும் நம்மளுடைய கடமை. ஞானக்கலைஞர் கவியில வந்து மகரிஷி குடுத்திருக்காரு. "நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது, நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நொழியா." இப்பேறு தவத்தாலன்று யார் பெறுவர் யார் தருவர்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்றறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இப்போ தண்ணி நெறைய இருக்கிற அந்த ஒரு பானையில வந்து காத்து இருக்குமானா இருக்காது. அப்போ நாம வந்து அந்த பொருள் கவர்ச்சி, உணர்ச்சி இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு அந்த மெய்ப்பொருள் வந்து உள்ள போகாது. அது மாரி தான் அது எப்படி நமக்கு கிடைக்கும்னா, தவத்தின் மூலமா தான் கிடைக்கும். யாரும் குடுக்க முடியாது. நாம தான் அந்த மெய்ப்பொருள உணரணும். அப்ப நாம என்ன பண்ணணும் அந்த எதெல்லாம் வேணாவோ அதெல்லாம் நாம செதுக்கிட்டே இருந்தோம்னா, நாம அந்த நிலைய நாம அடையலாம் அப்படின்னு நமக்கு கவி மூலமா குடுக்குறாரு. அப்போ வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து புத்தர்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டாங்களே, "எப்படி எப்படி சாமி நீங்க வந்து ஞானம் அடைஞ்சீங்க?" அப்படின்னு. "என்கிட்ட இருக்கிற தேவையில்லாததெல்லாம் நான் வந்து விட்டுட்டேன்." அப்படின்னு சொன்னாரு. அப்போ எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நாம விட்டுடணும். ஒரு சிற்பி சிலை வடிக்கிறப்போ, அதனுடைய கல் அந்த கல்லுல இருக்கிற அந்த தேவையற்ற பாகங்களை எல்லாம் எடுத்துட்டா, அப்போ அந்த சிற்பிக்கு வந்து ஒரு அழகான சிலை கிடைக்குது. அப்போ நாமும் வந்து இயற்கை என்ற ஒரு நந்தவனத்துல இறுதியா பூத்த ஒரு அழகு மலர், அற்புத மலர் தான் நாம. அப்போ நமக்கு 6 அறிவு குடுத்திருக்காரு இறைநிலை. அப்ப நாம வந்து இந்த நற்பண்புகளை வந்து நாம கடைபிடிக்கணும். அதுக்காக வந்து நம்மகிட்ட என்னென்ன தேவையற்ற அந்த தீய குணங்கள் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் நம்ம போக்கிட்டு அத வந்து ந அ நற்குணங்களா நம்ம மாத்தணும். நம்மளுடைய மகான் நமக்கு குடுத்திருக்காரு பயிற்சிகள். அதெல்லாம் அகத்தாய்வு மூலமா செஞ்சு நாம அதுல வந்து பயன்படணும். அப்ப அந்த பண்ப நாம வளர்த்துக்கணும். அப்போ வந்து ம் அந்த நேர்மையா வாழறதுக்கான செயல்கள நம்ம பழக்கத்திலே கொண்டு வந்துட்டு, அந்த உயர்ந்த பண்ப நம்ம கடைபிடிக்கணும். அப்ப நம்ம கடைபிடிச்சோம்னா, இந்த நமக்கு வந்து அந்த திரிகால ஞானம், அதாவது திரிகால ஞானம்ன்னா, முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. இந்த 3யும் கணிச்சு தான் நம்ம ஒரு செயலியே செய்வோம். அந்த மாரி நமக்கு வந்து அந்த திரிகால ஞானம் கிடைக்கும் நமக்கு. அப்ப நாம வந்து இந்த நற்பண்புகள் நெறைய நற்பண்புகள் இருக்கு. அந்த நற்பண்புகள நாம வந்து கடைபிடிச்சோம் கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு குடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம நற்பண்புகள கடைபிடிக்கும்போது நாம எதுக்கு வந்தோம்? எத அடையணும்? அப்படின்றத நாம வந்து அது நிறைவேற்றலாம். இப்ப நமக்கு வந்து மகான் வந்து ம் நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் வந்து அகத்தாய்வு பயிற்சிகள நமக்கு பயிற்சிகள் குடுத்திருக்காரு. நம்மகிட்ட இருக்கிற அந்த 6 தீய குணங்கள வந்து நற்குணங்களா மாத்தணும் அப்படின்னு குடுத்திருக்காரு. அதுக்கு வந்து ஒரு பாடல், ஞானக்களஞ்சிய பாடல். 1592வது கவி. "விருப்பம், சினம், வஞ்சம், மதம், பால் கவர்ச்சி, விளைவறியா கடும்பற்று என்ற 6ம் ஒரு குலைந்து நிறைந்த மனம், சகிப்புத்தன்மை, உளமார்ந்த மன்னிப்பு, மெய் உணர்வு, கருத்துடைய கற்பு நெறி, ஈகை என்ற களங்கமிலா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுள்ள உளப்பெயர்ச்சி முறையை பயின்று புகழ், இன்பம், அமைதி பெற வாரீர் வாரீர்" அப்படின்னு நம்மள கூப்பிடுறாரு மகரிஷி. இப்ப நம்ம குடுத்திருக்கிற அந்த அகத்தாய்வு பயிற்சிகள் மூலமா அந்த 6 தீய குணங்கள நம்ம அறுக்கப்படணும் அப்படின்றாரு. அது என்ன அப்படின்றது வந்து பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இது இருந்துச்சுன்னா நாம வந்து ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. அது எல்லாம் நாம வந்து எப்படி சிற்பி அந்த சிலையில் வடிக்கிறதுக்கு தேவையில்லாத பாகங்களை எடுத்துட்டு ஒரு அழகான சிலை கிடைக்குது. அது மாரி நமக்கு தேவையில்லாத இந்த 6 குணங்களையும் வந்து அறுக்கப்பட வேண்டியவை. அறுகுண சீரமைப்பு அப்படின்னு குடுத்திருக்காரு நம்மளுடைய மகான். அப்ப நம்ம வந்து அந்த 6 குணங்களையும் மாத்தி அமைச்சுக்கணும். அந்த பேராசைய நிறை மனமா ஆசைப்படலாம். அது பேராசையா போகாம, அது நிறை மனமா நம்ம மாத்திக்கணும். சினம். அதுதான் உண்மையிலேயே ரொம்ப இந்த தலைப்பு ஒட்டி சகிப்புத்தன்மையா நம்ம மாத்திக்கணும். அந்த சினத்தால எந்த பலனும் கிடையாது. அத நம்ப எப்படி மாத்திக்கணும்னா, சகிப்புத்தன்மையாவும் நம்ம மாத்திக்கணும். அதே மாரி வஞ்சத்த வந்து மன்னிச்சிடணும். மன்னிச்சுட்டு மன்னிப்பா மாத்திக்கணும். அதே மாரி முறையற்ற பால் கவர்ச்சி வந்து கற்பு நெறியா.
கடும் பற்ற வந்து நம்ம ஈகை குணமா மாத்திக்கணும். அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மைய வந்து நேர் நிறை உணர்வாக நம்ம மாத்திக்கணும். அப்போ அந்த மாரி நம்ம வரும்போது, நாம வந்து அமைதிய நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிட்டு, நம்ம வந்து வாழ்க்கையில இந்த ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு நமக்கு வழித்துணையா இருக்கும் அப்படின்றத மகான் நமக்கு வந்து குடுத்திருக்காரு. நமக்கு வந்து மகாத்மா காந்தி அவங்க கூட வந்து அ எத கடைப்பிடிச்சாங்கன்னா, தன்னோட வாழ்நாள்ல வந்து சகிப்புத்தன்மைய வந்து ஒரு நெறியாவே பின்பற்றினாரு. அப்போ ச அவருக்கு வந்து எதிரா யாரு எந்த செயல் அவருக்கு எதிரா வந்தாலும் சரி, அவர அடிச்சாலோ, இல்ல அவர திட்டினாலோ, அதெல்லாம் வந்து அவரு எத கடைப்பிடிச்சாருன்னா, இந்த சகிப்புத்தன்மை, பொறுமையோட இருந்து அந்த வழியில வந்தாரு அவரு. அதனால தான் அவரு வந்து இந்த ஆன்மீக பயணத்திலே அவரால வெற்றியோட வர முடிஞ்சது. ஆ அவர் வந்து 1893ல வந்து ம் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து ட்ரெயின்ல போகும்போது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி தான் அவர் வந்து ட்ரெயின்ல பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அவங்க வெள்ளையர்கள்லாம் வந்து, நீங்க வந்து இதுல எப்படி வந்தீங்க? நீங்க இறங்கிடணும்" அப்படின்னு சொல்லும்போது, மகாத்மா வந்து ட்ரெயின் டிக்கெட்ட வந்து காமிச்சாரு. இது மாரி நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் இந்த ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கேன். எதுக்காக என்ன இறங்க சொல்றீங்க? அப்படின்னு எவ்வளவோ அவரு சொல்லும்போது, அவங்க வந்து அப்போலாம் வந்து இந்த கருப்பர்கள்ல வந்து இறக்கி மதிக்க மாட்டாங்க. நீங்க கருப்பர் அதனால இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இறக்கி விட்டுட்டாங்க. அவரு வந்து அங்க இறங்கிட்டு அந்த குளுர்ல நடுங்கி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அவரு வந்து கோவப்படல. அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கல. ஏன் இந்த நிலைமை நமக்கு வந்திருக்கு? அப்படின்றத ஒரு சிந்தனையால உயர்ந்து, நாம வந்து அ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அ அவங்களுக்கு எதிரா நம்ம எதிர்த்து நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னும்போது, நம்முடைய கடமை என்ன அங்க அப்படின்னும்போது, அவரு நினைக்கிறாரு தன்னாட்சி வந்து நாம திருப்பி பெறணும் அப்படின்னு. அது எப்படி பெறணும் அப்படின்னா, அகிம்சை, பொறுமை, அப்புறம் உண்மை. இது மூலமா தான் நம்ம வந்து தன்னாட்சி பெறணும் அப்படின்று அவரு அந்த ஒரு அ அந்த நிகழ்ச்சியில அவரு வந்து கண்டது, அந்த தன்னாட்சி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நிகழ்ச்சி தான் நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு எண்ணமா அவருக்கு வந்து அ உதிர்த்தது. அப்போ வந்து அ அந்த இடத்துல அவரு வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, அ அந்த செஞ்ச அந்த தவறு அந்த வலியெல்லாம் மறந்துட்டு, அவரு ஒரு மன திடத்தோட நம்ம நம்ம நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி குடுத்தாரு. எப்படின்னா, அந்த அகிம்சை முறையில நமக்கு வந்து சுதந்திரம் பெற்றுக் குடுத்தாரு நம்மளுடைய மகாத்மா காந்தி. அ மகாத்மா காந்தி ஒரு முறை வந்து ஜெயில்ல இருக்கும்போது, அம் அங்க ஜெயிலர் வந்து அவர நெறைய அடிச்சு, பேசி, துன்புறுத்தி, எவ்வளவோ கொடுமைகள்லாம் செஞ்சிருக்காரு அந்த ஜெயிலர். மகாத்மாவ பார்த்தாவே அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதாம். அந்த மாரி நேரத்துல எல்லாத்தையும் அவரு பட்டுட்டு, திருப்பி நீ வெளிய போலாம் அப்படின்னு ஜெயில்ல இருந்து ரிலீஸ் பண்ணி அனுப்பும்போது, அந்த ஜெயிலருக்கு வந்து மகாத்மா காந்தி ஷூ ஒரு ஜோடி ஷூவ வந்து அவருக்கு வந்து குடுத்தாராம் அவரு. அத பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியமா போச்சாம். எனக்கு நீ ஷூ குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கி கால்ல போட்டாராம் அவரு. போட்ட உடனே என் 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 காலு அளவுக்கு தகுந்த மாரி இந்த ஷூ எப்படி நீ தச்ச? என்னோட காலோட சைஸ் உனக்கு எப்படி தெரியும்? கரெக்ட்டா இருக்கே! அப்படின்னு கேட்டப்போ, ம் அ என்ன வந்து நீங்க உங்க ஷூ காலால என்னோட நெஞ்சில எட்டி உதைச்சீங்க. அந்த அடையாளம் வச்சு தான் நான் இந்த ஷூவ தச்சேன் அப்படின்னு சொல்றாராம். அந்த இடத்துல அவருடைய சகிப்புத்தன்மை எவ்ளோ ஒரு சகிப்புத்தன்மை இருந்தா, அந்த அந்த துன்பத்த குடுத்தவருக்கும் அவர் வந்து ஒரு ஜோடி ஷூவ வந்து பரிசா குடுத்திருக்காரு. அது வந்து அவருடைய அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மைய வந்து அங்க காட்டுது. அப்போ இந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது வந்து அ ரொம்ப தேவையான ஒரு பண்பு. அந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது வந்து சகிப்பு பிளஸ் தன்மை. அப்போ சகிப்பது அப்படின்னா தாங்குறது, அதாவது பொறுத்துக்கிறது. ஆ தன்மை அப்படின்னா நிலைமை, அதாவது அந்த மைண்ட் செட் மனநிலை. எந்த ஒரு செயலாலோ, இல்ல வார்த்தைகளாலோ, ஒரு சூழ்நிலையாலோ நமக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா, அந்த இடத்துல நாம கண்டிப்பா இந்த பொறுமைய நாம வந்து கடைப்பிடிச்சு, அந்த மனநிலையில நாம வந்து இந்த சகிப்பு தன்மைய நம்ம கொண்டு வந்துடணும். சகிப்பு தன்மையோட அடிப்படை அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பொறுமையா இருக்கிறது தான் இதனுடைய தன்மை.
அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அம் ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு செயல், ஒரு வார்த்தை அந்த மாரி செய்யும்போது நம்ம அந்த இடத்துல அந்த பொறுமைய கடைப்பிடிக்கணும். அந்த ஃப்ரீக்வன்ஸ் லெவல் மாறாம, அந்த அமைதி நிலையில அந்த பொறுமைய நாம கடைப்பிடிக்கிற அந்த ஒரு மன வலிமை நமக்கு வந்து வேணும். அதே மாரி மன்னித்தல். அந்த தவறுகள்ல இருந்து அவங்க வந்து அவங்கள மன்னிச்சுடணும். அது ஏன் மன்னிக்கலன்னா என்ன ஆகும்னா, அந்த பழி வாங்குற குணம் நம்மகிட்ட வந்துரும். அப்போ அந்த அந்த பழிவாங்குற அந்த எண்ணத்தையே நம்ம விட்டுட்டு மன்னிச்சுடணும் அந்த இடத்துல. அப்போ அங்க வந்து ஒரு அமைதி வேணும் அப்படின்றாங்க. அப்போ நம்மளுடைய மனசுல அந்த அமைதி இருந்தா தான், நம்ப அடுத்தது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு நம்மளால போக முடியும். அதே மாரி லேட் ஆயிடுச்சுன்னா, அத ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணுமா? நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அது வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னும்போது, அத நாம தாங்குற அந்த சக்தி, மனநிலை வந்து நமக்கு வேணும். அப்போ வந்து நமக்கு வந்து இது எல்லாமே இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இந்த சகிப்புத்தன்மை நாம தாக்கிக்கலாம். இப்போ நமக்கு மகான் கூட குடுத்திருக்காரு. நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் வந்து குடும்ப அமைதி அப்படின்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஏடிஎஸ் வேணும் அப்படின்றாரு. அட்ஜஸ்ட்மென்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். இந்த 3 இருந்தா நம்ம குடும்பத்துல அமைதி கிடைக்கும் அப்படின்றாரு. அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்னா, நமக்கு ஒண்ணு புடிச்சிருக்கு. அது நமக்குன்னே வச்சுக்காம, ஆ நமக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நம்ம வந்து அந்த வந்து விட்டு குடுத்துடணும். அதுதான் வந்து விட்டு குடுத்தல். அப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து வீட்ல ஒரு பூச்செடி வச்சிருக்கோம். நம்ம அந்த பூச்செடி அழகா இருக்கு எனக்கு குடுங்க அப்படின்னு கேட்டா, உடனே மனசார நம்ம எடுத்து குடுத்துடணும். ஒவ்வொன்னும் அதே மாரி தான். அதே மாரி சகிப்புத்தன்மை அப்டின்னா, நமக்கு வந்து பிடிக்காத விஷயத்த யாரோ ஒருத்தர் செய்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து நம்ம வந்து அத பிடிக்கல அப்டின்னு அவர் மேல ஒரு வெறுப்பு இல்லாம, அத நம்ப பொறுத்துக்கிற அந்த தன்மை தான் வந்து சகிப்புத்தன்மை. இப்போ நம்மளும் வந்து ரொம்ப வருஷமா எல்லா வேலையும் வீட்ல செய்றோம். நம்மளுடைய குழந்தைகள் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த பக்குவம் வராது. ஏதோ ஒரு வீட்டு வேலை, வீடு பெருக்குறதோ, இல்ல பாத்திரம் தேய்க்கிறதோ, அந்த மாரி வேலைகள் அவங்க செய்யும்போது நமக்கு புடிக்காது. ஏன்னா நம்ப அளவுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து செஞ்சு செஞ்சு பழக்கம் இருக்கு. அவங்க இப்ப தான் செய்றாங்க. அப்போ அத வந்து நாம வந்து கொஞ்சம் பொறுத்துக்கணும். இப்படிதான் இனிமே செய்ய செய்ய அவங்களும் இந்த நிலைமைக்கு வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாம அத பக்குவமா எடுத்து சொல்லி, ஒரு சமையல் கத்துக் குடுக்குறது கூட அதே மாரி தான். ஏன்னா இது மாரி ஒரு வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்திலும் நாம வந்து அந்த சகிச்சுன்னு போணும். அ அ தியாகம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அ செல்ஃபிஷ்ஷா இல்லாம, நம்ம நலத்தையே நாம பார்த்துக்கின்னு இருக்காம, நம்மளுடைய நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்காக அர்ப்பணிப்போட செய்யறது தான் வந்து தியாகம். அது வந்து அந்த தியாக மனப்பான்மை இருந்தா தான் நம்ம வந்து அ முன்னேற முடியும். எல்லா விஷயத்திலயும் நம்ம. அந்த மாரி ஒரு தியாக மனப்பான்மையோட தான் நமக்கு மகாத்மா காந்தி கூட சுதந்திரத்த நமக்கு வாங்கி குடுத்துருக்காரு. அப்ப நாம வந்து தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதியா மாறும். அப்ப அந்த மாரி வந்து குடும்ப அமைதி தான் வந்து ஊர், அப்புறம் உலகம், மகான் கண்ட கனவு உலக அமைதி. அது வந்து கிடைக்கணும்னா தனி மனிதன் அமைதி வேணும். அப்ப இது இந்த ஏடிஎஸ் கடைபிடிச்ச குடும்பத்திலேயே அமைதி வரும். நம்ம உலக அமைதி வரைக்கும் நாம கொண்டு போகலாம். அப்போ வந்து இந்த மாரி வந்து இருக்கும்போது நம்ம குடும்பத்துல ஒரு ஒற்றுமை நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாரி இந்த ஏடிஎஸ் நம்ம கடைபிடிக்கும்போது, வேலை செய்யற இடத்துலயும் நமக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும். அதே மாரி சமுதாயத்துல நாம வந்து வெளியில போகும்போது, நம்ப இந்த ஏடிஎஸ் கடைபிடிக்கும்போது நமக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும். முதல்ல ஆன்மீகத்துல போற எல்லாருக்குமே முதல் பண்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சகிப்புத்தன்மை தான் வேணும் அப்படின்றாங்க. இந்த எல்லா சூழ்நிலையிலும் நம்மளுடைய தன்னிலை மாறாம நிக்கிறதுக்கு வந்து இந்த சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம் அப்படின்றாங்க. இப்போ வந்து ஒரு சூறாவளி ஏற்படுது கடல்ல. அப்போ அந்த மேற்பரப்பு எப்படி இருக்கும்னா, சுனாமி அந்த மாரி அப்படியே தண்ணி எல்லாம் தூக்கி அடிச்சு எல்லாத்தையும் ஒரு மாரி இது ஆகி அப்படிதான் இருக்கும். ஆனா, அந்த கடல் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எந்த சலனமுமே இல்லாம அமைதியா இருக்கும் அந்த கடல். மேல் பரப்புல தான் அது மாரி இருக்கும். அப்போ நாம வந்து மகான் குடுத்திருக்கிற இந்த தவங்கள நாம செய்யும்பொழுது, நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும்னா, அமைதி நிலையில இருக்கும். அந்த அந்த அமைதியில இருக்கும்போது, நாம வந்து இந்த பண்புகள கடைபிடிக்கிறது ரொம்ப ஈஸி நம்ப. அப்போ நம்ப வந்து அந்த தேவையற்ற அந்த தீய குணங்களுக்கும் நம்ம போக மாட்டோம். ஆழ்ந்து நம்ம தவம் செய்யும்போது, நாம என்ன செய்றோம் அப்படின்ற அந்த விழிப்பு நிலை நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாரி,
பதஞ்சலி யோக சூத்திரத்துல கூட வந்து சகிப்பு தன்மை பத்தி பதஞ்சலி முனிவர் வந்து நிறைய கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்றது வந்து அஹிம்சை கடைபிடிக்கணும் அப்படின்றாரு. ஆஹ் நம்மளுடைய உடல், அப்புறம் உடல் மூலமாவோ, வாக்கு மூலமாவோ, மனம் மூலமாவோ யாருக்கும் நாம வந்து தீங்கு செய்யவே கூடாது. அந்த ஒரு மனநிலை நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கும் அப்படின்றாரு. அவர் வந்து அகிம்சை அப்படின்றத. அப்போ வந்து இன்னொன்னு வந்து ஷாமா அப்படின்றாரு. மத்தவங்களுக்கு வந்து நட்பு, கருணை, மகிழ்ச்சி அந்த அந்த எண்ணங்கள் மூலமா நாம வந்து சாந்தி பெறலாம் அப்படின்றாரு. நம்ம எதிர்த்து நிக்கிறவங்க கிட்ட கூட நம்ம கோபம் காட்டாம அமைதி காக்குற சக்தி நம்மகிட்ட வந்துரும் அப்படின்றாரு. இதுதான் உண்மையான ஒரு சகிப்புத்தன்மை அப்படின்றாரு. தீட்டை அப்படின்றாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மனசுல வர்ற வலிகளையும், அந்த சோதனைகளையும் சகிச்சுக்கிற ஒரு உள் சக்தி தான் வந்து நம்மளுடைய சகிப்புத்தன்மை அப்படின்றாரு. நம்மகிட்ட எப்பவுமே ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, ஒரு நிறைவு மனம் நம்மகிட்ட இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போ அந்த அந்த சந்தோஷம், திருப்தி, மனநிறைவு இருக்கும்போது, நம்ம வந்து எதுலயுமே குறையே காண மாட்டோம். அப்ப நம்மகிட்ட மனநிறைவு இருக்கும்போது, இந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ள உருவாகும் அப்படின்னு பதஞ்சலி மகான் வந்து குடுத்திருக்காரு. பதஞ்சலி சூத்திரத்துல. அ அடுத்து பார்த்தோம்னா, ம் கருணையே வடிவான அன்னை தெரசா அம்மையார பார்த்த உடனே நமக்கு வந்து அந்த அன்பும், கருணையும் அப்படின்ற சொல்லும்போது, அந்த அம்மாவோட உருவம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த அம்மா வந்து தெருவுல நடந்து வரும்போது, ஒரு சாக்கடையில ஒரு மனிதர் வந்து விழுந்து கிடந்தாராம். யாருமே அவர வந்து கண்டுக்கவும் இல்ல, தூக்கவும் இல்ல, எதுவும் செய்யவே இல்ல. இந்த அம்மா வந்து உடனே அன்பும், கருணையும் நிறைந்த அம்மா உடனே ஓடி போயிட்டு, அந்த சாக்கடையில இருந்து அவர தூக்கி நிறுத்துறாங்களாம். அவர் உடல் முழுக்க என்ன இருக்குன்னா, புண்ணு, அப்புறம் நெறைய காயம் பட்டிருக்காம். ஆ பூச்சி எல்லாம் அந்த புண்ணு மேலலாம் உட்கார்ந்து அப்படியே கடிச்சிட்டு இருக்கு. அந்த மாரியெல்லாம் இருக்கு. ஆனா அந்த அம்மா வந்து எந்த ஒரு முக பாவனையில் மாற்றம் இல்லாமல் மனசளவுல அதுவும் ஒரு இறைநிலை. அந்த இறைநிலைக்கு நாம வந்து நம்மளால முடிஞ்சது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம, தன்னோட கைகளாலே அவர தூக்கி நிறுத்தி, சுத்தம் செஞ்சு, அவர வந்து ஆசிரமத்துக்கு எடுத்துன்னு போயிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மனசுல அந்த சகிப்புத்தன்மை இருந்தா தான் அந்த மாரி ஒரு நிலையில இருக்கிற ஒரு மனிதர வந்து அந்த அம்மா வந்து சரி பண்ணி எடுத்துன்னு போய் அவர் வந்து அந்த அம்மா வந்து ஆசிரமத்திற்கு கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அம்மா இந்த தொழுநோயாளிகளுக்கெல்லாம் தானே சிகிச்சையெல்லாம் குடுத்துருக்காங்க. அனாதை பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்து அநாத ஆசிரமம் வச்சு, அந்த பிள்ளைங்களோட அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு குடுத்துருக்காங்க. இந்த அனாதை பிள்ளைங்களுக்கு வந்து அவரு அந்த அம்மா வந்து நிதி கேட்கும்போது ஒருத்தர் வந்து கை நீட்டி அனாதை பிள்ளைங்களுக்கு ஏதாவது குடுங்கன்னு கேட்கும்போது, ஒருத்தர் வந்து எச்சல் துப்பிட்டாங்களாம். உடனே அந்த அம்மா முக மாற்றம் எதுவுமே இல்லாம, இது வந்து எனக்கு குழந்தைங்களுக்கு நீங்க குடுங்கன்னு இன்னொரு கைய காட்டுனாங்களாம். அந்த இடத்துல எவ்ளோ சகிப்புத்தன்மை அந்த அம்மாகிட்ட இருந்தா, ம் சகிச்சுக்கிட்டு ஒரு கைய எடுத்துட்டு இன்னொரு கைய நீட்டி, இது வந்து குழந்தைங்களுக்கு குடுங்க அப்படின்னு வந்து ஆதரவற்ற அந்த குழந்தைங்களுக்கு நீங்க குடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க இல்லையா? அப்போ அந்த சகிப்புத்தன்மை தான் அங்க வந்து அ அந்த அம்மாகிட்ட வந்து இருக்கிறதால தான் அந்த பெருந்தன்மை அவங்களால நடந்துக்க முடியுது. அப்போ வந்து சகிப்புத்தன்மை அப்படின்றது வந்து அடிப்படை தர்மங்கள்ல ஒண்ணு. அதுவும் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இந்த சகிப்புத்தன்மை தான் ஒரு அடையாளம். நமக்கு வந்து ஒரு பிரச்சனை, கஷ்டங்கள் அதெல்லாம் வருதுன்னா எப்படி வருது? நாம வந்து செஞ்ச அந்த கர்ம விதியின்படி தான் நமக்கு வருது. அந்த அடுத்தவங்களால நமக்கு துன்பம் வருதுன்னு நம்ம கோவப்பட்டு, கவலைப்பட்டு அவங்கள வந்து திட்டுறதோ அந்த மாரிலாம் இல்லாம, நம்மளுடைய கர்ம விதி தான் அவங்க வந்து இந்த மாரி பண்றாங்க. நம்மளுடைய பதிவ போக்குறதுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னு நம்ம நெனச்சு, அவங்கத வந்து நம்ம சகிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மேல அந்த ரியாக்ஷன் காமிக்காம இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து அந்த மாரி இருக்கும். நம்ம ஆசான் கூட சொல்லியிருக்காரு. ம் யா எதிரிகள கூட நம்ம வாழ்த்தணும்னு நம்மளுடைய தவம் நிறைவுல சொல்லியிருக்காரு. அதுவும் எப்படி? கருணையோட வாழ்த்தணும். அவங்க நல்லா இருக்கணும்னு. ஏன்னா நம்மளுடைய கர்ம பதிவுகள போக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த மாரி தான் இந்த இடத்துலயும் வந்து நம்ம வந்து நம்ம துன்பம் குடுக்குறவங்கள நம்மளோட விதி பயன் தான் இவங்க வந்து நம்ம துன்பத்த போக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சு, அவங்கள வந்து அ அன்பு செலுத்தணும் அவங்க மேல.
அப்போ அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம கிட்ட வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம மன்னிச்சிடணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த மன்னிப்பு தன்மை இருந்தா நம்ம கிட்ட சகிப்பு தன்மை தானாவே வந்துரும். இப்போ இது மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு செயல் நம்மளால சகிச்சுக்க முடியல, ஃப்ரீக்வன்சி லெவல் ரொம்ப அதிகமாயிடும், நம்ம மூச்சு ரொம்ப அதிகமா இழுத்துக்கிடுவோம். அப்போ அந்த மாதிரி நேரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மூச்சை நம்ம கவனிக்கணும். அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூச்சையே எப்படி உள்ள போகுது, வெளிய வருது அப்படின்னு நம்ம மூச்ச கவனிச்சுட்டோம்னா, நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா இந்த ம் சகிப்புத்தன்மை நம்மகிட்ட வந்துரும் அப்படின்றாங்க. இப்போ அது குடும்பத்திலயும் சரி, சமுதாயத்திலயும் சரி, உறவினர்கள் இடத்துலயும் சரி, இந்த அன்பு செலுத்திட்டோம்னா, இந்த இந்த மாரி எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. அந்த அன்பு செலுத்தும்போது அதோட சேர்ந்து கருணையும் வந்துரும். அந்த மாரி இருக்கும்போது அன்பும் கருணையுமா இப்ப அன்னை தெரசா அம்மா எப்படி எல்லாரோட அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட அந்த அன்பும் கருணை இருக்கு. அப்போ நம்மகிட்ட இந்த அன்பும் கருணையும் வந்துச்சுன்னா, நம்ம வந்து இந்த சகிப்புத்தன்மை நம்ம கிட்டவே வந்துரும். அப்படி. கௌதம புத்தர் கூட ஒரு நாள் வந்து ஒரு ஊர்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஊர்ல வந்து ஒரு சீடர் வந்து அவர வந்து எக்கச்சக்கமா திட்டிட்டாராம். அவர் அப்படியே பொறுமையா பார்த்துக்கிட்டே இருந்தாராம். திட்டி முடிச்ச உடனே, "திட்டி முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இன்னும் திட்ட போறியா?" அப்படிலாம் கேட்டாராம். உடனே அவரு ஒரு மாரி அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம். "சரிப்பா, நீ வந்து ஒரு விழாவுக்கு வர்ற, அப்போ விருந்துக்கு வர்ற. எனக்கு நெறைய தின்பண்டங்கள் தின்பண்டங்கள கொண்டு வர்ற. எனக்கும் குடுக்குற. நான் அத வாங்கவே இல்ல. அப்ப அந்த ஸ்வீட் யாருக்கு சொந்தம் அப்டின்னா, எனக்கு தான் சொந்தம் அப்டின்றாரு. அது மாரி நீ இப்ப என்ன திட்டிட்ட. நான் அத வந்து வாங்கிக்கல. அப்ப நான் வாங்காதப்போ இந்த திட்டுக்கெல்லாம் யாருக்கு சொந்தம்? உனக்கு தான் சொந்தம். அப்டின்னு சொன்னாராம் அவரு. அப்போ வந்து அவருக்கு அப்டியே ஒரு மாரி ஆயிடுமா, இவ்ளோ திட்டினாலும் இவரு வந்து இந்த மாரி இருக்காரே அப்டின்னு சொல்லிட்டு. அ அப்போ அவரு வந்து உணர்ந்துட்டாராம். நாம வந்து செஞ்சது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எது ஒண்ணும் அந்த மாரி நிலையில நாம இருந்து, அது நல்லது கெட்டத வந்து நாம அ தெரிஞ்சுக்கிட்டு நாம வந்து அந்த இடத்துல நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சகிப்புத்தன்மை தானாவே வந்துரும். இப்ப இயேசு மகான கூட வந்து எவ்வளவோ அவர் துன்பம் எதுவுமே செய்யல. ஆனா அவர வந்து அ நெறைய தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அவர துன்புறுத்துனாங்க. அடிச்சாங்க, சாட்டையால அடிச்சாங்க. என்னென்னவோ சித்திரவதைலாம் பண்ணி சிலுவையிலயும் அறைஞ்சாங்க. ஆனா, அவரு வந்து எந்த ஒரு வார்த்தையும் அவங்கள வந்து திருப்பி ரியாக்ஷன் காமிக்காம, அவரு வந்து அ என்ன சொல்றாருன்னா, அவரு வந்து வேண்டுறாரு. "தந்தையே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களுக்கே தெரியாமல் செய்கிறார்கள். அவர்களை மன்னியுங்கள்." அப்படின்னு. என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க செய்றாங்க. அவங்களுக்கு மன்னிச்சிருங்க. எப்படி எவ்ளோ துன்புறுத்தினாலும் அவருக்குள்ள இருந்து அந்த வா வாக்கியம் வந்திருக்கு. அது வந்து அந்த ஒரு சமுதாயத்திற்கு ஒரு சகிப்புத்தன்மைய காட்டுது அந்த அந்த வரிகள் இல்லீங்களா? அப்போ வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு. "ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அந்த நடக்கிற அந்த நிகழ்ச்சிகள்ல இருந்து நாம நடுநிலையா நின்னு, எது சரி, எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழிப்பு நிலையில நாம இருக்கும்போது, அதுல இருந்து நாம வந்து அந்த கடைபிடிச்சோம்னா, அந்த சகிப்புத்தன்மை நம்ம கிட்டவே வந்துரும் இல்லையா? அந்த சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு பண்ப நம்ம கொண்டு வந்தா தான் நம்ம ஆன்மீக நிலைக்கு உயர முடியும். எங்கிருந்து நாம வந்தோம், எங்க போணும் அப்படின்ற ஒரு நிலைய நாம வந்து அந்த ஆன்மீகத்துல உயர்வு பெற முடியும். இப்ப மகான் குடுத்திருக்கிற இந்த பயிற்சிகள், தவங்கள், அகத்தாய்வு பயிற்சிகள், எல்லாமே நாம செய்யும்போது இந்த சகிப்புத்தன்மை நமதாக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான சிந்தனை உரை இன்று. வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் சகிப்புத்தன்மை என்ற தலைப்பில் தீய குணங்கள் எல்லாம், அதாவது வேண்டாதவற்றை எல்லாம் செதுக்கி நற்பண்புகளை எல்லாம் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு மனவளக்கலை பயிற்சிகளை எல்லாம் முறையாக தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னும், அப்படி செய்யும்போது பொறுமை, மன்னிப்பு, சகிப்புத்தன்மை இந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் வளர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அருட்தந்தை அவர்களின் பல கவிகள் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டி, பல அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நமக்கு உதாரணமாக காட்டி, சிறப்பாக இன்றைய சிந்தனை உரையை அம்மா அளித்துள்ளார்கள். அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்கள், அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ்,
மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. ஸ்கை வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். அதனை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6 மணிக்கு 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.